இது ஒரு வேண்டுகோள் பதிவு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாகவே உதவும் மனப்பான்மை அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் வந்துடாது. அதுவும் பணம் கொடுத்து உதவுறதுனா சொல்லவே வேண்டாம். நீங்கள் எவ்வளோ பெரிய கல்லஞ்சக்காரராக இருந்தாலும் சரி, இந்த பிஞ்சு குழந்தைக்காக உங்கள் மனசை மாற்றி உதவி செய்யுங்க. நான் யாரை பற்றி சொல்கிறேன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, பேபி மித்ரா பற்றி தான். நிறையா பேர்த்துக்கு ஏற்கனவே இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். நிறையா பேர் உதவி செஞ்சிட்டும் இருக்கீங்க. நிறையா பேர்த்துக்கு என்னன்னு தெரியாமலும் இருக்கலாம். நிறையா பேர் இதை கேள்விப்பட்டுட்டு நமக்கு என்னன்னு கூட இருக்கலாம். தயவு செஞ்சு மித்ராவை நம்ம வீட்டு குழந்தையா நினச்சி நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யலாம். ஏன்னா ரொம்ப குறுகிய காலம்தான் இருக்குது ஜோல்கென்ஸ்மாங்கிற மருந்தை இந்த குழந்தைக்கு போடுறதுக்கு. இந்த மருந்து எதுக்குன்னா முதுகெலும்பு தசைநார் சிதைவுங்கிற அரிய மற்றும் நூதன நோய்க்கான மருந்து. இந்த மருந்து 2 வயசுக்கு முன்னாடியே அந்த குழந்தைக்கு போடணும். அதுக்கு இன்னும் 1 மாதம் தான் இருக்குது. மித்ராக்கு ஜூலையோட 2 வயசு முடியுது. இந்த மருந்தை வெளிநாட்டில் இருந்து தான் இறக்குமதி செய்யணும். இந்த மருந்தோட விலை 16 கோடி ரூபாய். மித்ராவோட பேரண்ட்ஸ் மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்கிறதுனால அவங்களால இந்த அளவுக்கு பணம் திரட்ட முடியலை. அதனால ஆன்லைனில் ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. 16 லட்சம் பேர் 100 ரூபாய் கொடுத்தாலே தன்னோட மகளுக்கு சிகிச்சைக்கான பணம் கிடைச்சிருன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பேபி மித்ராக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறவங்க அந்த குழந்தையோட தந்தை சதீஷ் குமார் அவரோட அக்கௌண்ட்டுக்கு ஜிபே மூலமாக பணம் அனுப்பலாம். இல்லைன்னா அவரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நேரடியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. மித்ராவுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த அரிய மரபணு கோளாறு மித்ராவுடைய தசைகளை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு வருது. இதனால் குழந்தை மூச்சு விடுறதுக்கும் உணவை விழுங்க முடியாமலும் மற்ற குழந்தைங்க செய்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட தன்னால் செய்ய முடியாமலும் தவிச்சிட்டு வர்றாங்க. உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க ஒரு சின்ன தொகையை கூட கொடுத்து உதவலாம். 1 ரூபாயாக இருந்தாலும் தயங்காமல் கொடுங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் கொடுக்குற சின்ன சின்ன தொகை பெரிய தொகையாக மாறும். உங்களால் உதவி செய்ய முடியலன்னா உங்களுக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டையும் இந்த விஷயத்தை சொல்லி உதவி செய்ய சொல்லுங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்களில் யாராவது ஒருத்தர் கூட பணம் கொடுத்தா எனக்கு அது மிகப்பெரிய சந்தோஷம். நான் என்னால் முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு தான் இந்த பதிவை போட்டிருக்கேன். நாளைக்கு அந்த குழந்தைக்கு உடல் சரியானது நமக்கு தெரிய வந்தால் அதில் நமக்கும் பங்கு இருக்குன்னு நம்ம மனசில் ஒரு சின்ன சந்தோஷம் ஏற்படும். இந்த மாதிரியான சந்தோஷம்தான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிற உண்மையான சந்தோஷம். தயவு செஞ்சு எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க. மித்ராவோட பெற்றோர்கள் இடத்துல நம்ம இருந்தால் நம்ம மனநிலை எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக உதவி செய்ய தோணும். நன்றி, வணக்கம்.